திருப்பூரில் குட்டி மந்திராலயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸ்தல சிறப்பு என்னன்னா, மாஞ்சாலம்மன் மந்திராலயத்தில் எப்படி காட்சி கொடுக்குறாங்களோ அதே போல் நம்மளோட திருப்பூர் மிருத்திகை பிருந்தாவனத்தில் காட்சி கொடுக்குறாங்க. பெருமாளுடைய அவதாரமான கூர்ம அவதாரத்தின் வடிவமான ஆமை மேலே ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி மிருத்திகை பிருந்தாவனம் அமைக்கப்பெற்றிருக்கு. முதற்கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அழகான துளசி மடத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செழுமையாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் அப்படியே மனதில் வணங்கிட்டு துளசி மடத்தை ஒரு வாட்டி சுற்றி வந்த பிறகு மாஞ்சாலம்மனை தரிசனம் பண்ண என் கூட நீங்களும் மாஞ்சாலம்மனை தரிசனம் பண்ணுங்க வாங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஜ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவேன்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ண போனேன். இங்கே ராகவேந்திர சுவாமியோட லட்சுமி நரசிம்மர், ஹனுமன் எல்லாரும் நம்மளுக்கு நல்லபடியாக காட்சி கொடுக்குறாங்க. எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ, உன்னை எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ. மந்திராலய மகானே குருவே ஸ்ரீ ராகவேந்திர, உன்னை எல்லால் எனக்கு இங்கே யாரும் உண்டோ. மந்திராலய மகானே குருவே ஸ்ரீ ராக. பெருமாளுடைய 10 அவதாரங்களும் ஒன்றொன்றாக அழகா வடிவமைச்சு கோவில் ரொம்ப இயற்கை சூழல் மிகுந்த அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்கள் மன அமைதிக்காக தியானத்துக்காக இங்கே நிச்சயமாக ராகவேந்திர சுவாமியை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் செல்வ செழிப்பு ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக வாழணும்னு கேட்டுக்கிறேன்.